கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அடுத்த நாள் ஒரு காரியம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிக்கும் போது, தீமை செய்து பாடு அனுபவிதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திற்கு சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையில் சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மரிக்கிறார். அவரை அடக்கம் பண்ணப்பட்டுகிறார்கள். ரோம சாம்ராஜ்யம் கல்லை வைத்து அதற்கு ஒரு முத்திரையும் போடுகிறார்கள். ஆனால் அதிகாலையிலே பார்க்கும்போது அந்த கல் புறப்பட்டிருந்தது. அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ஆனால் அந்த இரவு ஒரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்கிறது என்று சொன்னார், கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டு அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. நமக்காக அநீதி உள்ள தேவ ஜனங்களுக்காக அவர் பாடுபட்டு அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அந்த கோரமான அந்த பாடுகளை அனுபவித்து அவர் என்ன செய்தாராம், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் என்ன செய்தார், அந்த ஆவியிலே அவர் எங்கு போனார், அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். காவலில் உள்ள ஆவிகள் என்ன என்று சொல்லி நாம் தியானிக்கும் போது அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த ஆவிகள் பூர்வ காலத்தில் நோவாவின் பேழையை ஆயத்தம் பண்ணின நாட்களில் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையின் சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். நோவாவின் காலம் நமக்கெல்லாம் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்ற ஆண்டவர் நோவாவுக்கு கட்டளையிடுகிறார். ஏனென்றால் அந்த நாட்களில் நோவா நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் கிருபை பெற்றவனுமாய் காணப்பட்டான். நோவாவுக்கு பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார். அவர் பேழை உண்டு பண்ணி அவர் ஜனங்களுக்காக பிரசங்கிக்கிறார். ஆனால் ஜனங்கள் ஒருவரும் அந்த பிரசங்கத்திற்கு கீழ்ப்படியவில்லை. ஏனென்றால் அது வரைக்கும் மழையே கிடையாது. பனி மூலமாய்தான் எல்லாமே வளர்ந்து கொண்டு வந்தது. அதனால் மழை இல்லாததினால வெள்ளம் வரப்போகிறது என்று சொல்லும்போது, ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்று சொல்லும்போது ஜனங்கள் நம்பவில்லை. ஜனங்கள் நோவாவை பரியாசம் பண்ணினார்கள், நோவாவை கேலி செய்தார்கள். ஆனால் ஜலப்பிரளயம் வந்தது. கீழ்ப்படியாமல் போன அத்தனை பேரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த தண்ணீரை மூழ்கி அவர்கள் மடிந்து போனார்கள். ஏனென்றால் நோவா பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார். அந்த நோவா குடும்பத்தில் இருக்கிற 8 பேர் மாத்திரம் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நோவா, அவருடைய மனைவி, அவருடைய குமாரர் சேம், காம், யாபேத், அவருடைய 3 மனைவிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மிருக ஜீவன்கள் ஜோடி ஜோடியாய், பறவைகள், உரு பிராணிகள் பிரவேசித்தது. தேவனே வந்து கதவை அடைத்து விட்டார். தேவன் அடைத்த கதவை ஒருவரால் திறக்க முடியாது, மாம்சத்தில் திறக்க முடியாது. ஜலப்பிரளயம் வந்தது. கப்பல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தண்ணீரே அலமோதி கொண்டிருந்தது. ஜனங்களெல்லாம் கதவை தட்டுகிறார்கள், கதவு திறக்க முடியவில்லை. அந்த ஜலப்பிரளயத்தினால் ஜனங்கள் மாண்டு போகிறார்கள். அந்த கீழ்ப்படியாமையினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக காவலில் வைக்கப்பட்ட அந்த ஆவிகளுக்கு
கீழ்ப்படியவில்லை. நோவாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. நோவாவின் வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போன அந்த ஆவிகளுக்கு இவர் என்ன செய்தாரு? அன்றைக்கு இரவு உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியினாலே போய் அந்த காவலில் வைக்கப்பட்ட அந்த நோவா காலத்திலே மடிந்து போன, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கீழ்ப்படியாமை நிமித்தம் மடிந்து போன அந்த ஆவிகளுக்கு அவர் போய் பிரசங்கித்து அந்த நற்செய்தியை சொல்லி அவர்களை மீண்டும் கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் நீங்க கேட்கலாம், அப்படின்னா ஆண்டவரை பாவத்திலே இருந்தவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் போய் பிரசங்கித்து கொண்டு வருவரா? இல்லை, அது நோவாவின் காலத்தில் நடந்தவர்களுக்கு மாத்திரம்தான் அது நடக்குமே தவிர மற்றவர்களுக்கு கிடையாது. மற்றவர்கள் இயேசுவை அறிந்து பாவம் செய்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்காது. இப்பொழுது கொடுக்கிற நற்செய்தியிலே நீங்கள் மனம் திரும்பினால்தான் நீங்கள் அந்த பேழைக்குள், பரலோகம் என்ற பேழைக்குள் பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு ஒரு கருத்தை இதிலிருந்து சொல்லுகிறேன். ஆண்டவர் எவ்வளவு கரிசனையாய் கீழ்ப்படியாமையினாலே அவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பாரம் ஆண்டவருக்கு இருந்திருக்கும். நாம் பிரசங்கித்தோம், ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாதனாலே அவர்கள் இப்பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர்கள் மடங்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் பிரசங்கித்து அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று எவ்வளவு ஒரு தாகம் இருந்தது. ஆண்டவருக்கு அந்த தாகம் இருக்குமானால் இன்றைக்கு எத்தனை ஆவிகள்னால் அலக்கழிக்கப்படுகிற தேவ ஜனங்கள் நம்மை சூழ இருக்கிறார்கள். குடியினாலே, விக்கிரக ஆராதனாலே, வேசித்தனத்தினாலே, விபசாரத்தினாலே, ஆண் புணர்ச்சியினாலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எத்தனை பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து அந்த இரவே போய் அந்த ஆவிகளுக்கு சொல்லி அவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார் என்றால் அதை காட்டில் நமக்கு பாரம் இருக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாபெரும் ரட்சிப்பை அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாய் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நாம் எவ்வளவு நிர்விசாரமாய் இருக்கிறோம். யாருக்காவது ஒரு நாளாவது இயேசுவை பற்றி சொல்லுகிறோமா? நமக்கு செல்போன் இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, வசதி இருக்கிறது, நல்ல வீடுகள் இருக்கிறது, ஆனால் சத்தியத்தை சொல்வதற்கு நமக்கு மனம் இல்லை. ஆனால் அந்த நோவா என்ன செய்தார் தெரியுமா? எபிரேயருக்கு என்ற நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை பெற்ற உடனே அவன் பயபக்தி உள்ளவனானான். காணாதவைகளை அவன் கேட்டபோது கூட அவன் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள் நடத்தி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி தன் குடும்பத்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது, விசுவாசத்தினாலே நீதிக்கு சுதந்திரவாளி ஆக்கினான். அந்த நோவாவுக்கு இருந்த பாரம் நமக்கு இருக்கிறதா? இன்றைக்கு யோசித்து பாருங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் அழிந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவர் கடைசியாய் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, கடைசியில சாகும்போது என்ன பேசினாங்க அப்படின்னு நம்ம மாம்சத்துல கேட்போம். இயேசு என்ன பேசினார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு மற்றவங்க சொல்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆசைப்படுகிறோம். ஏதாவது ஒரு மரண வீட்டுக்கு போனா முதல்ல என்ன கேட்போம் தெரியுமா? உங்ககிட்ட கடைசியில ஏதாவது பேசினாரா அப்படின்னு கேட்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொன்னாங்க, எங்க தம்பி பையனை கட்டி கொடுக்க சொன்னாங்க, இந்த வீட்டை இந்த பிள்ளைக்கு கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் அப்படியே நிறைவேற்றுவோம். மனுஷன் சொல்ற வார்த்தையை கடைசியில நிறைவேற்றுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? கடைசியா அவர் மரித்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய், மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களாக நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாக்குவார். இவ்விதமாய், நல்ல கவனிங்க,
கர்த்தர் அவர்களோடு பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. இவ்விதமாய் அவர் சொன்ன பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அப்ப கடைசியா கர்த்தர் நமக்கு சொல்லிட்டு போனது என்ன? உலக மனுஷன் சொல்றதை நிறைவேற்றணும்னு அவ்வளவு துடிக்கிறோமே, கர்த்தர் என்ன சொன்னார்? உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உங்க சபைக்கு வராங்களோ இல்லையோ, நீங்க சுவிசேஷத்தை சொல்லிட்டே இருங்க. பேசுறவங்க கிட்ட, பாக்குறவங்க கிட்ட இயேசுவை பத்தி சொல்லுங்க. வியாதிஸ்தர்கள் மீது, வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க உங்க சபைக்கு வரணும்ட்டு அவசியம் கிடையாது. ஒருத்தர் வியாதியா இருக்கிறாங்களா, கேள்விப்படுகிறார்களா, ஜெபம் பண்ணுங்க. சாவுக்கு எதுவான சரீரத்தில் விஷம் குடித்தாலும் சாகாமல் இருக்கக்கூடிய வல்லமை வைத்திருக்கிறார் ஆண்டவர் என்று சொல்லுங்க. விஷம் குடிக்கிறவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானஸ்தானத்துக்காய் அவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். நவமான பாஷைகளை பேச பரிசுத்தாவியின் அபிஷேகத்துக்குள் நடத்துங்கள். அற்புதத்தை செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு ஒருவருக்கும் அதிலே மனதில்லை. ஆனால் ஆண்டவரை பாருங்க, அவர் மரித்த அன்று ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு நோவாவின் நாட்களிலே கீழ்ப்படியாமல் போன அத்தனை ஜனங்கள் காவலிலே வைக்கப்பட்டிருந்தார்கள். காவலில் வைக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி, நற்செய்தியை சொல்லி, பிரசங்கம் பண்ணி பாருங்க. அந்த பாடுபட்டார். எவ்வளவு பாடுபட்டார்! அதுக்கு முன்னாள் அடிப்பட்டார், வாரினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா, அடிக்கப்பட்டார், முற்கிரீடம் சூட்டப்பட்டார், காரி உமிழப்பட்டார், கால் கையினால் கடாவப்பட்டார். இத்தனை பாடுகளை அவர் சுமந்து அவர் சும்மா இருந்தாரா? ஒரு சின்ன காரியம், ஒரு வலினா கூட வெளியே போக மாட்டேங்கிறோம். ஆனா அவர் அவ்வளவு பாடுகளை பட்டு காவலில் வைக்கப்பட்ட அந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணி அவரை உயிர்ப்பித்தார். இன்னைக்கு ஏன் அதை செய்தார் தெரியுமா? எத்தனையோ பேர் காவலிலே இருக்கிறார்கள், சிறை இருப்பிலே இருக்கிறார்கள், பாவக்கட்டிலே இருக்கிறார்கள். காவலிலே என்றால் என்ன அர்த்தம்? சிறைசாலையின் அனுபவத்திலே இருக்கிறார்கள். பாவ இச்சையிலே, சாபத்திலே இன்றைக்கு மூழ்கி இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்காக சுவிசேஷத்தை சொல்லணும். இதான் கடைசி வாக்கு மூலம். இன்னைக்கு ஆண்டவரை நீ உண்மையாய் நேசிக்கிறாய் என்றால், இயேசு இந்த அடிச்சுவடிகளை நீ பின்பற்ற வேண்டுமானால், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்ல உன்னை அர்ப்பணி. இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரியே, சகோதரனே, ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லாமல் நான் புசிக்க மாட்டேன், உறங்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுப்பாய். ஆனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுதான் உன்னோடு கூட வரப்போகிறது. வேறு ஒன்றும் உன்னோடு கூட வரப்போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இவ்வளவு தாளந்துகளை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் எதற்காக? இயேசுவை பற்றி சொல்லுவதற்காக தான். எனக்கு தாளந்தே இல்லை என்று சொல்லாதே. இயேசுவின் நாமம் பற்றி சொல்லுவதற்கு உனக்கு எந்த தாளந்து வேண்டாம். இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு உனக்கு கிருபை இருந்தால் போதும். அந்த கிருபையை கர்த்தர் உன் மீது வைத்திருக்கிறார். இன்றைக்கே புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீ ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அன்றைக்கு காவலில் உள்ள ஆவிகளுக்கு சொன்ன தேவன் இன்றைக்கு காவலில் வைக்கப்பட்டிருக்கிற, சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிற, சிறையிருப்பில் இருக்கிற, குடியிலும், சிகரெட்டிலும், ஆன்சிலும், கஞ்சாவிலும், வேசித்தனத்திலும், விபசாரத்திலும், விக்கிரகத்திலும் மூழ்கி இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல புறப்படு என்று கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா ஆண்டவரே, நீர் அடிக்கப்பட்ட அடுத்த நாள் ஆண்டவரே, ஏசப்பா, நீர் அந்த இரவு மௌனமாய் இருக்கவில்லை ஆண்டவரே. நீர் எவ்வளவு பாடுபட்டீர், எவ்வளவு அடிக்கப்பட்டீர், எவ்வளவு வேதனைக்குள்ளாய் இருந்தீர் அப்பா ஆண்டவரே. ஆனாலும் நீர் ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்ட போது நீர் காவலில் வைக்கப்பட்ட அந்த ஆவிகளுக்கு நோவாவின் நாட்களிலே ஆண்டவரே கீழ்ப்படியாதது நிமித்தம் ஆண்டவரே ஏசப்பா காவலிலே வைக்கப்பட்ட அந்த ஆவிகளுக்கு போய் நற்செய்தி சொல்லி பிரசங்கித்து அவர்களை உயிர்ப்பித்ததை நாங்கள் பார்க்கிறோமே. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கூட கத்தாவே எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே கத்தாவே காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே ஏசப்பா. சிறையிலே இருக்கிறார்கள் அப்பா, சிறை இருப்பிலே இருக்கிறார்கள் அப்பா, பாவக்கட்டிலே இருக்கிறார்கள், சாபக்கட்டிலே இருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே, சத்ருவின் பிடியிலே இருக்கிறார்கள், பில்லி சூனிய கட்டிலே இருக்கிறார்கள், இருளின் ஆதிக்கத்திலே இருக்கிறார்கள். நீர் சொன்ன கடைசி வாக்கு மூலம் சர்வ சிருஷ்டிக்கு போய் ஆண்டவரே என் வசனத்தை சொல் என்று சொன்னீரே ஆண்டவரே. சொல்லுவதற்கு நேரமில்லை என்று சொல்லுகிறோமே ஆண்டவரே. இந்த வேளையிலே அப்படி அல்ல, ஒருத்தருக்கு ஒரு நாள் ஆண்டவரே ஒரு நபருக்காவது இயேசுவை பற்றி சொல்ல எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அதற்காக தான் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை உண்மையாய் நேசிப்போமானால் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்ல எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்.
அந்த கீழ்ப்படிதலை தாரும் நோவாவின் குடும்பம் ஆண்டவரே. அந்த எச்சரிப்பின் சத்தத்தை பெற்ற மாற்றத்திலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, அந்த மழையை காணாத இருந்த போதும் கூட கர்த்தாவே எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே தன் குடும்பத்தை ரட்சிப்புக்கு ஏதுவாய் பயபக்தி உள்ளவனாகி தம் குடும்பத்தை ரட்சிப்புக்கு ஆண்டவரை கர்த்தாவே உள்ளாகி ஆண்டவரை சுதந்திரவாளி ஆக்கி நீதிக்கு சுதந்திரவாளி ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாறினதை நாங்கள் பார்க்கிறோமே. இந்த வேளையிலே கூட கர்த்தாவே எங்கள் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட அந்த கீழ்ப்படிதல் ஆவியை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கீழ்ப்படிதலை மேல் படிக்க எங்களை கொண்டு போகும் சுவாமி. ஏசப்பா கீழ்ப்படிய உதவிச்சு வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி எங்கள் இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுக்க கிருபை செய்க ராஜா. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.